பாண்டிய ஸ்டோரியோட எபிசோட் மயிலி எவ்வளவோ கதவை தட்டுறாங்க. ஆனால் நம்மளுடைய கோமதி திறக்கிறதா இல்லை. ஏன்னா நீ பண்ண ஒரு தப்புனால அதுக்கான தண்டனை நீ அனுபவிக்கின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதான் எல்லாரும் பார்க்குறாங்க. அத்தை முதல்ல கதவை தருங்க, உள்ளே பேசிக்கலான்ற மாதிரி மயிலி ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி உள்ளே வந்து பேச என்னடி இருக்குது, ஒழுங்காக வெளியே போ அப்படின்றாங்க. உன்னால் என் பையனுடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கெட்டு போயிருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க. அதனால பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து மயிலோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம். மயிலோடைய அம்மா அவங்களுடைய ஹஸ்பண்டை கூட்டிட்டு வராங்க. மயிலி என்ன மயிலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மயிலுங்கன்றாங்க. அம்மா இதுதானம்மா என்னுடைய வீடு, நான் இங்கே தானம்மா இருக்கணுன்றாங்க. வீட்டை விட்டு போக சொன்னா நான் எங்கம்மா போவேன், இல்லைம்மா என்னால் வர முடியாது, இதுதான் என் வீடுன்றாங்க. மயிலு சொன்னா புரிஞ்சுக்கோ ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, இல்லைம்மா இதை விட்டு என்னால் வர முடியாது, நான் இங்கே தாம்மா இருப்பேன் அப்படின்ட்டு மாறி மாறி ஆர்கியூமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா உங்களுக்கு ரொம்பவே நல்லது, இல்லைன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது எங்களுக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சம்மந்தி ஒரு பொண்ணு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, எல்லாரும் முன்னாடியும் கெஞ்சி கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் கொஞ்சம் கூட அதை புறப்படுத்தாம என் பொண்ணு இந்த அளவுக்கு கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றதே கிடையாதான்றாங்க. மனசாட்சியெல்லாம் இருந்தா நீங்களாம் ஏன் இப்படி நடத்துக்க போறீங்க? ஆமா ஆமா எங்களுக்கு மனசாட்சி இல்லை, உங்களுக்கு மனசாட்சி இருக்கு, மனசாட்சி இல்லாமலே எப்படி ஒரு கேவலமான காரியத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்றாங்க. ஒழுங்கா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேறன்றாங்க. நானும் போனா போட்டுன்னு ஒவ்வொரு டைமும் பார்த்தா இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க, எப்படி உங்களால இந்த மாதிரி கேவலமா நடந்துக்க முடியுதுன்றாங்க. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்கக்கூடாது, ஒழுங்கா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, முதல்ல கதவு தருங்க, என்ன பயந்துட்டு போய் கதவை சாத்திக்கிட்டு இருக்கீங்க, தைரியமான ஆளுங்களா இருந்தா கதவை தருங்கன்னு சொல்றேன் இல்ல அப்படின்றாங்க. என் பொண்ணு இப்படி மேலும் மேல கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்கெல்லாம் என்னையா குடும்பங்கன்றாங்க. இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைன்றாங்க. ஒரு வீட்டுக்கு வந்து வாழ வந்த மருமகளை இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஓ வாழ வந்தவளா, இங்க பாருங்க இப்பதான் இதெல்லாம் தெரியுதான்றாங்க. இங்க பாருங்க, ஒழுங்கா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா உங்களுக்கு ரொம்பவே நல்லது, இல்லைன்னா இங்க நடக்கிறது எல்லாமே வேற மாதிரியான விஷயங்களா இருக்கும்ன்றாங்க. நாங்களும் ஒவ்வொரு டைமும் போனா போதுன்னு பார்த்தா இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல கூட்டிட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என் பொண்ணு எப்படி கூட்டிட்டு போவாங்க, இதுதான் அவ வாழ வந்த வீடு, அவ இங்கதான் இருப்பா, இப்படி நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா, உள்ள இருந்து பேசிட்டு இருந்தா எனக்கு பயமா, இங்க பாருங்க எதுவா இருந்தாலையும் வெளியே வந்து பேசுங்க, உள்ள உட்காந்துட்டு எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு மயிலோடைய அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஏயா உள்ள உட்காந்து என்னைய பண்ணிக்கிட்டு இருக்க, வெளியே வாயா அப்படின்னு பாண்டியன் கோவத்தோடு வெளியே போகவும் கோமதி தடுத்துருவாங்க. எங்க அவங்க வேணும்ட்டு பிரச்சனை பண்ணணும்னு பாக்குறாங்க, நீங்க வெளியே போகாதீங்கன்றாங்க. கோமதி அவங்க அவ்வளவு பேசுறாங்களோ வெளியே விட போய் பார்க்கலான்றாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னும் வந்து ஓவரா தான் பேசிட்டு போவாங்க நம்மளுடைய மயிலுடைய அம்மா அப்பா. ஒரு கட்டத்துல சரவணனுக்கு அவங்க பேசுறது பயங்கரமான ஒரு கோவமா வருது. அங்க இருந்து கிளம்புறாங்க. உடனே சரவணன் என்னடா பண்றாமா, என்னை விடுமா, விட ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நானும் அவங்களான்னு பாத்துறேன் விடுமா அப்படின்ட்டாங்க. இங்க பாருடா, அவங்க வேணும்னு அப்படி பண்றாங்கன்னு சொல்றதுல கொஞ்சம் பொறுமையா இருண்டாங்க. என் பொண்ணெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருந்து போயிட மாட்டா, இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தைரியமானவங்கள இருந்து வெளியே வாங்கன்ட்டு பயங்கரமா பேசி அவங்க வெளியே வர வச்சிருப்பாங்க. சரவணன் வந்து கோதோட கதவை திறக்கவும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. மயிலோடைய அப்பா அம்மா பேசுங்க, உள்ள இருக்கும் போது வாய்க்கிலேயே பேசுனீங்களா, இப்ப பேசுங்கன்றாங்க. நீங்க எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க, என்ன நீ நியாயமானவன் ஒழுக்கமானவன் சொல்லு, நீ என் கடையில இருந்த படத்தை திருடுனவன் உங்க பொண்ணு போய் சொல்லி கல்யாணம் பண்ணவா அப்படின்ட்டு ஃப்ராட் வேலைகளை சொல்றாங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை எல்லாரும் முன்னாடியும் இப்படி பேசுறீங்க, உள்ள போய் பேசலாமியான்றாங்க. ஓ உங்களுக்கு அசிங்கமா இருக்கா, பண்றதெல்லாம் பக்கா வேலையா, ஆனா எல்லாரும் முன்னாடி வச்சு பேசுறது அசிங்கமா இருக்கா, இப்படி நாடகம்லாம் நடிக்காதியான்றாங்க. உன்னை பத்தின எந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ ஒன்னா நம்பர் ஃப்ராட்ன்றது தெரியும், உன் பொண்ணை இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கன்றதே கிடையாது இல்ல, இப்படி ஒருத்தனை நான் கொஞ்சம் கூட பார்க்கவே கிடையாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்மளோட சரவணன் அவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க. மயிலுடைய அம்மா இருந்துட்டு மாப்பிள்ள எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. மாப்பிள்ள உள்ள போய் கலந்து பேசிக்கலாம், உள்ள போய் கலந்து பேசலாம், உங்களுக்கு எங்களுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, சும்மா உள்ள வந்து பேசலாம் வெளியே வந்து பேசலான்ட்டெல்லாம் தேவையில்லாம சீனை போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறன்றாங்க. அப்புறமா கோமதியும் பாண்டியனும் என்ன பேச்சு பேசுனீங்க, பண்றதெல்லாம் நீங்க தானே ஃப்ராட் வேலை, போய் சொல்லி எல்லாம் கல்யாணம் பண்ணது நீங்க தானே சம்மதி, அதுக்காக ஒரு வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி வெளியே நிக்க வச்சிருக்கீங்க, அப்படிதான் நிக்க வைப்போம், நீங்க பண்ண ஃப்ராடு வேலை அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்தி வேலை ஆத்தாக்கிட்ட இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு, பாண்டியன் அப்படியே கௌரவமா சுத்திக்கிட்டு
இருந்தான், இன்னைக்கு அவனுடைய கௌரவம் எல்லாம் எங்க போச்சு? டேய் அவங்களே ஒரு இதில் இருக்காங்க, நீ ஏன்டா அப்படி இருக்க? அதான் நான் சொல்றதுல என்ன தப்பு, நான் கரெக்டாக தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு மாறி மாறி அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது அடி குமார் உள்ள போ, நீங்க மட்டும் என்ன நினைக்கிறீங்க? டேய் நாங்க என்ன எண்ணத்துல நிக்கிறோம்னு உனக்கே தெரியும், நீ என்ன எண்ணத்துல நிக்கிறேன்னு உனக்கே தெரியல, முதல்ல ஒழுங்கா உள்ளப்படா அப்படின்னு சொல்லிட்டு குமாரி சக்தி வெளியே உள்ளே அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இங்க அப்பத்தா வீட்டுக்கு 2 மருமக அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தை நினைச்சு. அதுக்கப்புறம் வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள கோமதி அந்த பொண்ணு ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுச்சு, அதுக்காக அந்த பொண்ணு இப்படி எல்லாம் நீங்க தண்டிக்கணுமா சொல்லு, அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோங்க, உங்களுடைய அட்வைஸ் உங்களுடைய இதெல்லாம் யாரும் கேட்கல சரிங்களா, இது எங்களுடைய குடும்ப விஷயம் நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. இவ எப்படி ஃப்ராடு வேலை பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது, இப்படி ஒரு கேவலமான ஃப்ராடு வேலை பண்ணல, நீங்களா இருந்தா வீட்டுல சேர்த்துப்பீங்களா? இல்ல அதனால நீங்களே எதுவும் பேச வேண்டாம், நீங்களே வேடிக்கை மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லாருமே ரொம்ப கீப்பப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா மயில் இருந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன், என்னை தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னுவாங்க. மயிலோடைய அம்மா ரொம்ப அனாவசியமாக பேசிடுறாங்க. என் பொண்ணு காலில் விழாத குறைய எல்லார்கிட்ட கெஞ்சு கதறிக்கிட்டு இருக்கான ஒரே ஒரு ஆள் கூட என் பொண்ணு என்ன சொல்ல வரான்றதே கேட்கல, நீங்கள்லாம் என்னையா சென்மங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுன்னு கோமதி சொல்லுவோம். என்ன மரியாதை உங்களுக்கெல்லாம் அப்படின்றாங்க. இவ்வளோ நடந்துடுச்சு, வேடிக்கை பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு, ஆனா நீங்க என் பொண்ணை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டீங்கன்றாங்க. சரவணன் இருந்துட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க, இங்க பாருங்க ஒழுங்கா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா இங்க வேற மாதிரியான விஷயம் நடக்க வேண்டியதா இருக்கும்ன்றாங்க. இங்க பாருங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கோங்க, இங்கவே நான் செத்துடுவேன், என்னோட சாவுக்கு காரணம் நீங்க 3 பேரும் எழுதி வச்சு செத்துடுவேன்னு உடனே அப்படியே பாண்டியன் கோமதிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கடா சரவணான்றாங்க. அப்பா உண்மைதான்ப்பா நான் சொல்றதுன்னுவாங்க. அப்பா இவங்க மட்டும் இங்கவே இருந்தாங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருவோம்ப்பா, என்னால் தாங்கிக்க முடியலப்பா, ப்ளீஸ் பா இவங்களை எங்கேருந்து போக சொல்லுங்க மாமா, அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, என்ன மாமா அப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்ட்டு மயில் அப்படியோ அழுகுறாங்க. சி நடிக்காதடி, உன்னோட ஃப்ராடு விஷயத்தெல்லாம் நிறைய பார்த்து சலிச்சு போயிடுச்சு, அப்படியே நடிச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காது சரியான்றாங்க. இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் இன்னி வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுன்றாங்க. இப்படி மோசமாக கேவலமாக நடிக்க உங்ககிட்ட இருந்தாடி கற்றுக்கணுன்றாங்க. ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா நான் செத்து போயிட வேண்டிய அப்புறம் சாவுக்காரன் நீ ஆயிடு வேணுவாங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, நான் அப்படிதான் பேசுவேன், ஒழுங்கா போன்றாங்க. அண்ணா யாரோ பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டனை அனுபவிக்கணும், நீ சாகலனால சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் நீ சொல்லாதனா, அவங்க எப்படியே ஒன்று போய்கிட்டு போட்டோம், அதெல்லாம் பெருசா நீ எடுத்துக்காதன அப்படின்றாங்க. ஏன்னா நீ சாகுற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்லடா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க பார்த்தலன்றாங்க. அதுக்காக நீ அப்படி பேசாதன, பொறுமையா இருந்துவாங்க. சரவணன் எல்லாருமே மயிலோடைய குடும்பத்தை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களால எங்களுடைய அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, இவ்வளவு பண்ணதே போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி போவா என் பொண்ணுங்க தான் வாழ வந்தவ, இங்கதான் இருப்பான்றாங்க. அம்மா இதுதான் வீடு, நான் போக மாட்டேன், இங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டுலாம் மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சரவணனுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்துட்டு, இது என்னது உன் வீடா, ஒழுங்கா போயிடு அப்படின்றாங்க. அப்பா நீங்க எப்பவும் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்டதில்லப்பா, ஆனால் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கேட்க போறேன்பான்றாங்க. என்னடா சரவணா, நீங்க இது எனக்கு செய்யணும்ப்பா, எனக்கு இவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்கப்பான்னு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. மாமா என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு மயிலும் சொல்லுவோம். ஆமாடி உன் கூடலாம் என்னால் வாழ முடியாது அப்பா, எனக்கு சீக்கிரமா ஒரு லாயரை பார்த்து பேசி எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ அவங்க அப்பா அவங்க அம்மா 3 பேருமே சந்தோஷமா இருப்பாங்கல்ல, போய் அவங்களே சொல்லிக்கிட்டு வேற ஒருத்தன் இழிச்ச வயசுக்கு எடுத்தா கூட அவன் பின்னாடி போவாங்களே. மாமா இப்படி கேவலமா பேசாதீங்க மாமா, ஓ நான் பேசுறது உனக்கு கேவலமா இருக்கான்றாங்க. அப்ப நீ பண்ணுறது உனக்கு கேவலமாகவே கிடையாது, ஃப்ராடு வேலை பண்ணுற, இப்படி கேவலமாக எவ்வளவோ விஷயங்களை பண்ணுற, அதெல்லாம் உனக்கு தெரியலன்றாங்க. அப்பா எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் சரியாக இருந்தால் இவங்க கிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கன்றாங்க. ஓ டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தா நாங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருவோமா, அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் டிவோர்ஸ் அப்படின்ட்டு மயிலோடைய அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறது, அட்வொகேட் கிட்ட நீங்கள் பண்ண ஃப்ராடு வேலையை சொன்னால் அவங்களே கொடுத்துருவாங்கன்னு செந்தில் சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, ஆனால் கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்காதுன்றாங்க. மயில்கிட்ட சரவணன் நீங்கப்பா டிவோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், இனிமேலும் உங்க கூட சேர்ந்து வாழ வேண்ட நம்பிக்கை இன்னையோடு நீங்கள் இழந்துடுன்றாங்க. கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் வந்த உடனே சைன் போட்டு அனுப்புகிறேன், நீ சைன் போட்டுரு உங்கள் வீட்டுக்கு லெட்டர் வந்த உடனே அப்படின்றாங்க. அப்புறம் உன்னுடைய ஒட்டு உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றாங்க. மாமா இல்லை மாமா நான் உங்கள் கூட வாழணும் மாமா, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் மாமா அப்படின்ட்டு மயிலும் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு நடிச்சிட்டு இருக்காதுமா, இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு பாண்டியனுமே திட்டி விட்டுறாங்க. அப்புறமா அந்த குடும்பத்தை ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க. மயிலும் நீ வாடி போகலான்றாங்க. இங்கே பாருங்க ஒன்று சொல்லிட்டு போகிறேன், இந்த குடும்பம் அதாவது நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்திடுங்க, சின்னவங்களேருந்து பெரிய வரைக்கும் நான் எல்லாரையும் பார்த்துட்டாங்க, எல்லாரும் எங்களை கை
விட்டுட்டீங்க, இப்படி நடுத்தரவில் அசிங்கப்படுத்துறீங்களா, நீங்கள் எல்லா கூடிய சீக்கிரத்தில் அனுபவிப்பீங்க, அழுவீங்க, நீங்கள் ஸ்டேஷனாக போவீங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போவீங்க, கண்டிப்பாக அது நடக்கும். இது இந்த பாக்கிய சொன்ன விஷயம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, அந்த பாக்கியம் சொன்னாலே அப்போவே கேட்டிருக்கலாம், உள்ளே கூப்பிட்டு பேசியிருக்கலான்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க போகுது. என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது போங்கன்னு கோமதி சொல்லவும், ஏன் நடக்காது, நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். என் பொண்ணு அள வச்சதுக்கான எல்லாத்துக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸ்டேஷனாக போவீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப சீக்கிரமாக இருப்பது. மயிலே நீ கவலைப்படாத மயில, அம்மா நான் கூட இருக்கேன் சரியா, கண்டிப்பாக அவங்க எல்லாம் அனுபவிப்பாங்க. சேர்த்தி நீ வா போகலாம் அப்படின்றாங்க. சாபம் விட்டு போகிறாங்க. பாக்கியம் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறமா பாண்டியன், சரவணன், கோமதின்ட்டு எல்லாருமே அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.